ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Tayamma, Kuala Lumpur. பாபா, மகேந்திரகிரி மலைக்கு பலமுறை பயணம் செய்துள்ள தாங்கள் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் அப்படிங்கிற வார்த்தையை மாணிக்கவாசகர் பயன்படுத்துகிறார். உலக புகழ் பெற்ற மகேந்திரகிரியில் ஈஸ்வரன் கொடுத்த வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ மகேந்திரகிரி மலையில் தான் அகஸ்திய முனிவருக்கு தமிழையும் பாணினி என்று சொல்லக்கூடியவருக்கு வடமொழியையும் சிவபெருமான் கொடுத்தார். அதனால் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்னா சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டும் ஒன்றே தான் அப்படின்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் ராமாயண காலத்தில் அந்த இடத்துல மகேந்திரகிரியிலிருந்து தான் ஸ்ரீலங்காவை முதல்ல பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் இருக்குது. மகாபாரத காலத்தில் கூட கர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் சில வித்தைகளை கற்றுக்கணுங்கிறதுக்காக துரியோதனனுடைய ஆணைக்கு இணங்க பரசுராமர்கிட்ட போகணும். பரசுராமர் எங்கே இருக்கான்னு தேடுறார். அப்போ தெரியுது அவர் எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு தவத்துக்கு போய் மகேந்திரகிரியில் உக்காந்துருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்போ அவன் தன்னை ஒரு பிராமணன் பொய் சொல்லி, ஏன்னா அவர் சத்திரியர்களுக்கு எதிரானவர், 21 தலைமுறை சத்திரியர்கள் அழித்தவர். அது காரணம், அதுக்கு முன்னால் கார்த்தவீரி அர்ஜுனன் ஒரு சத்திரியன் 21 தலைமுறை பிராமணர்களை கொலை பண்ணின்னு இருந்திருக்கான். அதனால் பழிக்கு பழி வாங்கிட்டார். அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் போய் அங்கே உட்காந்துருக்கார். இவன் அவர்கிட்ட தன்னை பிராமணன் பொய் சொல்லி அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். இந்திரன் இருக்கான் இல்லையா, அர்ஜுனனுடைய அப்பா தானே, அர்ஜுனனுக்கு பங்கம் வந்துடும், கர்ணன் எல்லாம் கற்றுக்கிட்டான்ட்டு ஒரு வண்டு வடிவம் எடுத்து இவனுடைய தொடையில் அவர் படுத்துன்னு இருக்கார் குரு. அப்போது தொடையை கடிச்சு அப்படியே நோண்டி இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ரத்தம் குகுன்னு வந்துடுது. ஒரு பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே குருவுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தூக்கத்துக்குன்னு வெயிட் பண்ணுறாரு. யார்? நம்ம கர்ணன். அவர் அந்த ரத்தத்தோட அந்த ஸ்மெல்க்கு எந்திரிச்சு, நீ பிராமணனாக இருக்க வாய்ப்பே இல்லை, இவ்வளோ சகிப்புத்தன்மை ஒரு பிராமணனுக்கு இருக்காது, உண்மையை சொல்லுன்னா இவன் சொல்கிறான். நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலை, நான் துரியோதனுக்கு செஞ்சோற்று கடன் பட்டிருக்கேன், அவன் போய் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு வர சொன்னான் வித்தைகளெல்லாம் வரக்கூடிய யுத்தத்துக்காக, அதுக்காக வந்தான்னு. அவர் எல்லாம் மறந்து போயிடும் உனக்கு அப்படின்ட்டார். இந்த யுத்தம் நடக்கிற போது உனக்கு எங்கிட்ட கற்றுக்கினதெல்லாம் பலிக்கவே பலிக்காது அப்படின்னு கொடுத்துறாரு. அப்போ மகாபாரத காலத்துலேயும் மகேந்திரகிரி இருந்திருக்கு. ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் அங்கே இருந்தால் இலங்கையெல்லாம் பார்த்தாருன்ட்டு மென்ஷன் எல்லாம் இருக்குது. அண்ட் எல்லா வேதங்களும் மந்திரங்களும் அங்கேருந்து தான் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லி மாணிக்கவாசகருடைய பாடல்லையும் கூட இருக்குது. இது பேசிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் மகேந்திரகிரி. இந்த மகேந்திரகிரி இருக்கு இல்லையா, அது 3 காடுகளை தாண்டி போக வேண்டிய இடம். இங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர் இருந்தார் விநாயகர் நகரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு தெரு. அப்போ எனக்கு வந்தது, நீ அந்த இடத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஓலையில் தான் வந்தது. அப்போ அதில் வரும், படிங்க. சதுரகிரி மலை, சுருளி மலை, அகஸ்தியர் வாழ்ந்த மலை, சுகமுடனே அந்த பாபநாசமும் பூரணமாகி அங்கேதான் அத்ரி மகரிஷி வாழ்ந்திருந்த மலை. வாகுடைய இந்த மலை கூடங்களின் திரிகூடமலையும் தோன்றும் இந்த மலை கூடங்களுக்கு மேலே இருக்கும் மகேந்திரகிரி. அந்த மகேந்திரகிரிக்கு செல்வதுதான் கஷ்டமான காரியமாக இருக்கும். தெய்வ வழியிலான தொண்டு, இரு தெய்வத்துக்கும் இணைந்து பிறந்த புத்திரன் ஹரிஹரனாகி உள்ளவனே ஆராதிக்கக்கூடிய பலன் உனக்கு இருக்கும். என்றும் இந்த சனி ஆட்சியில் இல்லாததும் வருத்தமே. சனி பர்வர்த்தனையை பெற்றிருப்பதால், நல்லதொரு சனி வீட்டிலே இந்த 4 கிரகங்கள் இருப்பதால், நலமுள்ள மலை வாசஸ்தலத்திலுள்ள தெய்வத்தின் கிருபை உனக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த பூர்வீகத்தை பற்றி சிந்திக்கும் போதுதான் பெரிய பலத்தை அடைய முடியும். நல்லதொரு பூர்வீகத்திலே நல்ல ரிஷி புங்கவர்களோடும் நலமான தவக்கூடங்களில் வாழ்ந்து வந்த புத்திரர்களோடும் என்றும் இருந்தாலும் குடும்ப பாரத்தை ஏற்கவில்லை, இனிதான சோதர பாரத்தை ஏற்கவில்லை. பூர்வீக தவக்கூடத்தை இப்போது கூட காணலாம் என்றாலும் எப்படியும் ஒரு பெரிய தபஸ்வினி பெண்ணால் தான் அதை காண முடியும்.
எல்லோரும் சென்று காணக்கூடிய கூடமாக அது இருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய தவக்கூடம் பெரிய அமைப்பில் உள்ளது. மற்றவர்களுக்கு வந்துவிடாத வண்ணம் சுற்றிலும் அக்னியை அமைத்து ஒரு பெரிய மலை குகையை உண்டாக்கி இதற்குள்ளேதான் அந்த ரிஷிகள் தவத்தை செய்கின்றார்கள். பெரிய யானை காடுகளும் கருத்தான வன சஞ்சாரங்களும் உள்ள இடங்களாகும். தோன்றும் அந்த அருவி தீர்த்தங்கள் வழிந்தோடக்கூடியதாகும். தோன்றும் அந்த ஆலமரமே பெரிய விருட்சமாகும். ஆல விழுதின் கீழ் வழியாகத்தான் அந்த குகைக்கு செல்ல முடியும். அப்படித்தான் அந்த குகை இப்போது கூட இருக்கிறது. பெரிய தவநிலையில் உள்ளவர்கள்தான் அங்கு செல்ல முடியும். இந்த தவநிலையில் உள்ளவர்களை கண்டால்தான் அந்த யானைகளும் வழிவிடும். அந்த பூர்வ ஆசிரமம் இருந்த இடத்தை கண்டு தொடர்ந்து அங்கே பெரிய தபஸ்வினி இருந்த இடத்தை கண்டார். நல்லதொரு பூரணமாமே அவர்களுக்கும் அங்கே நலமுள்ள பலத்தை செய்து தோன்றும் அவளின் துணையோடு ஆசிரமத்தை ஒரு முறை கண்டு கொண்டால் 10 இருக்கும் குருவின் பலத்தில் முழுமையாக வகுத்து வைத்து கொள்ள வாய்ப்பிருக்கும். பெரிய தபஸ்வியாகவே வாழ்ந்திருக்க கூடியவரும் நலமுருகி முன்னும் வந்த ஜென்மாவில் மனம் வந்த போது மனத்துக்கு பயந்து ஓடி இப்படி ஒரு தவக்கூடத்தோடே நின்றுவிட்டவர். தோன்றும் அதனால்தான் 2 இந்த ராகு இருந்து கொண்டது. 2 இருக்கும் ராகுவுக்கு அந்த தோஷம் உண்டு. சுகமுடனே அகத்தியரின் திருமணத்தை முடித்து கண்டும் அங்கே கல்யாணத்தை கொண்ட இடத்தில் ஓரம்தான் நின்று தபஸ்வினி இப்போது வாழ்ந்து வருவதால் நீ அந்த தபஸ்வினியை கண்டு மகேந்திரகிரி என்றே சொல்லக்கூடிய கிரியும் கண்டு வர வேண்டும். ஓகே, இதுக்கு போகிறதுக்கு உனக்கு 2 பேரால் ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்று கிருஷ்ணவேணி அம்மா, அவங்களுக்கு வயசாகிடுச்சு. அப்படி இல்லைன்னா லாடசங்கிலி சீங்குள் பொன்னையா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். சுருளிமலை சோம்பேறின்னு அவரே கூப்பிட்டுக்குவார். அவரை நீ சின்ன சின்னமனூருங்கிற இடத்துல போடிநாயக்கனூர்கிட்ட இருக்கார், அவருக்கு இந்த இடத்த பற்றி தெரியும் அப்படின்னு. ஸோ நான் ஒவ்வொருத்தரையும் இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கே போவேன் சின்னமனூருக்கு. இப்போ கொஞ்சம் பெரிய ஊர் ஆயிடுச்சு. நான் போன காலத்தில் அந்த ஊரில் ஒரு சின்ன டீ கடை தான் இருக்கும். சின்னமனூர் சிந்தலச்சேரி நின்று கிட்டக்கிட்ட அந்த டீ கடை பெஞ்சில் போய் படுத்துக்கின்னு இருப்பேன். அப்போ அவர் எங்கேயோ ஊர்லாம் சுற்றிட்டு வருவார். ஏன்னா அவர் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் எதிரில் உட்காந்துருப்பார் இந்த கொடிமரத்துக்கிட்ட. இல்லை மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதிக்கு போயிட்டு வருவார். அந்த மாதிரி என்னை அவன் பார்த்துட்டு இன்னும் உத்தரவு கொடுக்கலப்பா வான்னு என்னை குச்சனூர் கூட்டின்னு போவார். குச்சனூர்ன்றது அங்கே இருக்கிற ஒரு சனி பகவானுடைய கோயில். அங்கே போய் ஒரு காக்கா பொம்மையை வாங்கி வச்சுட்டு நீ போ உத்தரவானா கூப்பிட்றேன்னு இப்படியே அவர் பண்ணிகிட்டே இருந்தார். எப்படி ராமானுஜரை அவருடைய குரு திருகோஷ்டூர் நம்பி 18 தடையை அலைய விட்டாரோ அந்த மாதிரி இவரும் என்னை அலைய விட்டுனே இருப்பார். நாராயணன் தடுக்கிறான்பா நல்ல பாம்பு மேலே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு வர எனக்கு கோவம் வந்துச்சு. நேராக திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டேன். பிப்ரவரி மாதம் 1985 அங்கேருந்து நேராக கும்பமேளா போயிட்டேன். ஹரித்வாரில் இப்போ கும்பமேளா காட்டுக்குள்ளே போய் அங்கே பெரிய பெரிய சாமியாருங்கெல்லாம் தங்கறதுக்காக பூமியெல்லாம் ரெடி பண்ணி டென்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். முதல்ல நான் பண்ணும்போது அங்கே ஒரு 2-3 ஆசிரமங்கள் இருந்தது. நானக்குட்டின்னு ஒரு இடம் இருந்தது. அப்புறம் ஹரித்வாரில் இருக்கிற ஐயப்ப சாமி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அந்த இது மாதிரி இருக்கும், ஒரு ரூம் மாதிரி இருக்கும். தட்டு ரேட்டு கொடுப்பாங்க, 5 ரூபாய் 25 ரூபாய்க்கெல்லாம். இப்போது ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐப்பனுக்கு படைத்த சாதம் வந்து ஒரு வேலை கொடுப்பாங்க. வெறும் சாதத்தில் பருப்பு குத்தி கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு அந்த மாதிரி இருந்தேன். நானக்குட்டின்னு சர்தார்ஜிங்கெல்லாம் இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் நேராக காட்டுக்குள்ளே போய் இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ கும்பமேளாவில் அங்கே இருந்துட்டு நேராக ட்ரெயின் பிடிச்சி நம்ம போகலாம், யார் தெய்வமும் வேண்டியதில்லை அப்படின்ட்டு டைரெக்டாக திருநெல்வேலிக்கு ட்ரெயின் எடுத்துட்டேன். அப்போது இவர் சடகோபான்னு ஒருத்தர் டிரைவரு, அவர் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அலங்கார் கந்தசாமி பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் இங்கே பெசன் நகரில் இருந்தார். அவருக்கு மஞ்சாகாமால் வந்திருக்கு. திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டில் வீடு, உங்களை கூட்டு வர சொல்லி வண்டி அனுப்பிச்சிருக்காருன்னு. நான் அங்கே இறங்கினேன் திருநெல்வேலியில். அவங்க போய் அவரை பார்த்தேன். அப்புறம் அவர் கேட்டார், என்ன சார் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னா, இந்த மாதிரி மகேந்திரகிரி போகணுன்னு சார், அதுக்காக வந்திருக்கேன்னு. இப்போ அவர் என்ன பண்ணார், அங்கே 2 வக்கீல், ஒருத்தர் அழகர் நம்பியார்னு பேர், நல்ல பெரிய பேர் உள்ள வக்கீல் தான் திருநெல்வேலி, இப்போ உயிரோடு இல்லை அவர். அதே மாதிரி வெங்கடகிருஷ்ணன் ஒரு வக்கீல். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவரை மகேந்திரகிரிக்கு போகணும்,
நீங்கள் போயிட்டு நல்ல ஆளை செட் பண்ணி ஒரு கூட போகிறதுக்கு அனுப்பிச்சிட்டு வாங்கன்னு காரை கொடுத்து அனுப்பிச்சார். நம்பித்தலைவன் பட்டையன்னு ஒரு ஊர் அங்கே இருக்குது. அங்கே போய் அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் பிடிச்சி யாருன்னா ஆள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவங்கெல்லாம் யாருமே விறகு வெட்டுறதுக்கு போயிட்டு வந்துடுவோம், இவர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் யாருமே போகிறது இல்லைன்னாங்க. ஒரே ஒரு ஆள் அண்ணாமலையோ அருணாச்சலமோ, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் எனக்கு தெரியும். அதாவது முதல்ல காலை பிடிச்சிடுது யானையை, கஜேந்திரன் என்ற யானையை. இப்போ அது ஆதி மூலமேன்னு கத்துற போது அந்த முதல்ல காலை விட்டுடும். அது கஜேந்திர மோட்ச தீர்த்தம்னு பேர். அது வரைக்கும் எனக்கு தெரியும், கூப்பிட்டு போய் அங்கே விடுறேன்னா. சரி வான்ட்டு எங்கள் 2 பேரும் என்னை காரில் கூட்டின்னு போய் அங்கே வந்து திருக்கணங்குடியில் யானைக்கட்டி தம்பராங்கோயில்னு ஒன்று இருக்குது. இப்போ இல்லை, அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் சின்ன ஒரு மேங்களூர் டைல் ஷெட்டு போட்டு ஒன்று இருக்கும், சாமியெல்லாம் இருக்காது. இந்த ஓலை ஒன்று படிப்பாங்க. அந்த அவங்க 5 ஜாதிக்காரங்க அங்கே இருக்காங்க, ஒரு 3000 குடும்பங்க. அந்த இடத்துல எங்களை 2 பேரையும் விட்டு அவங்க போயிட்டாங்க. மறுநாள் நானும் அருணாச்சலம் நடக்க ஆரம்பித்தோம். அந்த கஜேந்திர மோட்சம் தீர்த்தங்கிட்ட கொண்டு போய் முதல்ல வந்து மத்தியாச எஸ்டேட்னு ஒன்று வரும். அந்த மத்தியாச எஸ்டேட்டை தாண்டிட்டு போனால் காட்டில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, முதல்ல புல்லுங்க வரும், அப்புறம் கொஞ்சம் மரங்கள்லாம் உயரமாக வரும், அதுக்கப்புறம் மலை மேலே ஏறி குச்சி தான் போகணும், ஏன்னா ரோடாக போட்டு வச்சுருக்காங்க அங்கெல்லாம். அந்த மாதிரி கொண்டு போய் அந்த கஜேந்திர மோட்சத்தில் விட்டு அவர் போட்டார். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும், ஒன்றும் இல்லை, உட்காந்து ப்ரே பண்ணுவேன். அப்போது ஒரு கருடன் வழியில், அது ஒரு இன்ட்யூஷன், கருடன் எப்படி போதோ அப்படி நம்ம போகணுன்ற மாதிரி. இல்லை யானை சாணி போட்டிருக்கோம், அந்த பாதையை பிடிச்சிக்கிட்டு போகிறது. போனால் உயரமாக தண்ணி கொட்டிக்கின்னு இருக்கும், தண்ணியில் எப்படி ஏறுறது, அதனால் அதை அடையாளமாக வச்சுக்கின்னு இப்படி சுற்றி அந்த உயரமான இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பாதையை பிடிக்கிறது. இப்படியே அலைஞ்சி 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 நான் வந்து ஒரு சுப்பிரமணியர் பாதம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே முருகப்பெருமானுடைய 2 பாதங்கள் கல் மேலே இருக்கும். அங்கே முருகன் உபதேசம் கொடுத்ததா இருக்குது, கலியுகத்தும் அது இப்படியெல்லாம் இருக்கும்ன்றதுக்கெல்லாம். அண்டு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனாக்கா ராகு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. இன்னும் பெரிய கோகாலாம் இருக்காது, ஒரு பாறைக்கட்டு இருக்கும். அதில் அங்கே தங்கியிருந்தேன் நான். ஒரு கிழவனுடைய ஃபேஸு, கழுத்துக்கு கீழே எல்லாம் பாம்பு, அந்த மாதிரி ஒரு உருவம் வந்து தரிசனம் கொடுத்து, அதுதான் ராகுன்றது. அந்த இடத்துல இருந்தபோது அங்கே சூசைட் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு பெண் சக்தி, அந்த மாதிரி கேரளாக்காரங்கன்னு நினைக்கிறேன், நல்லா குருவாயூரப்பனை உபாசனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒன்றா அவங்கள அங்கே இருக்கிற காற்று கருப்பு ஏதாவது அடிச்சிருக்கோம், ஏன்னா அதெல்லாம் காட்டில் ரொம்ப சாதாரணம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு உடம்பு தேவைப்படணுன்ட்டு இந்த மாதிரி உடம்புங்களை தேடி அலைவாங்க அவங்க. ஸோ ஏதோ ஒன்று. அப்போது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எனக்கும் நிறைய மந்திரம்லாம் தெரியும், சில மந்திரங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பகலாமுகின்னு ஒன்று இருக்குது, சுதர்சன மந்திரம் இருக்குது, ஆஞ்சநேயருடைய மந்திரம் இருக்குது, இப்படி ஒரு 5-6 மந்திரம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி பார்க்குறேன், ஒன்றும் கண்ட்ரோல் ஆகலை. என்னடான்னு பார்த்தா அந்த பொம்பளையினுடைய ஸ்பிரிட்டுக்கு பின்னால் குருவாயூரப்பன் நிற்கிறாரு. நான் சொன்னேன், என்ன நான் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், நீ வந்து என்ன விடுறியே அந்த பொம்பளைக்கு என்னன்னா அவர் விலகிட்டார். அப்புறம் அந்த ஸ்பிரிட்டில் என்னை ஒன்றும் பண்ண முடியல. அது ஆனால் மறுநாள் காஞ்சி பரமாச்சாரியார் எனக்கு தரிசனம் கொடுத்தார். காஞ்சி பரமாச்சாரியார் எனக்கு நிறைய இடங்களில் தரிசனம் கொடுப்பார். ஏன்னா நான் அவர்கிட்ட பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 வெங்கடேஸ்வரா ஸ்கூல் சித்தூரில் ஒரு வரம் வாங்கினேன். எனக்கு என்றைக்கும் உங்கள் இது இருக்கணும், ஞாபகம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 வரம் கேட்டேன். ஒன்று ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன், நிறைய ஜனங்க வரணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும். அதனால் அங்கே நான் எங்கே போனால் வருவார். காசிக்கு போனால் அங்கே வந்து நான் தங்கி இருக்கிற ரூமில் ஈரம் சொட்டு இவங்கெல்லாம் டெய்லி போய் காசியில் குளிக்கிறாங்க, கங்கையில் குளிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே பரமேஸ்வரர் வந்தார். வந்துட்டு இந்த இடம் சுத்தம் இல்லைடா, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒசக்கவா அப்படின்னாரு. நான் அங்கேருந்து இன்னும் நடந்து மேலே போனேன். அங்கே தான் பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. பஞ்சவடின்னா 5 குழி இருக்கும். உலகம் அழியக்கூடிய நேரத்தில் அந்த 5 குழியில் அமிர்தம் பொங்கி வரும். அதை குடிச்சிட்டு ஜனங்கள்லாம் அப்படியே தவத்தில் உட்காந்துருவாங்க, அழியாத நிலையை அடைஞ்சி. அதுதான் சத்தியோகம் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போனேன் நான். நார்மலாக அந்த எல்லைக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க, அங்கே கல்வெட்டு இருக்கும். இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு இருக்கும். அதாவது சாப்பாட்டெல்லாம் விடணும், விரதம் இருக்கணும், ஷுட் நாட் ஷிட் இன் தி ஹோலி பிளேசஸ் அந்த மாதிரி. ஸோ அங்கே கல்வெட்டு இருக்கும். இது யட்சவனம் அப்படின்னு இருக்கும், மனுஷால் வரப்படாது அப்படின்னு இருக்கும்.
சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் போகாத இடமே கிடையாது. மகேந்திரகிரி காட்டில் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் நான். அங்கே நிறைய 1 or 2 கோயிலுங்க இருக்குது. வனதுர்க்கைன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அந்த மலை ஏறி இறங்கினா அங்கே தான் இந்த ராக்கெட் ஸ்டேஷன் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, தும்பாவோ என்னவோ, அது அங்கே இருக்குது. ஸோ இப்படி பல இடங்கள் அந்த காட்டில் இருக்கு. நான் மூலைக்கு போயிருக்கேன். அண்டு பஞ்சபாண்டவர்கள் தங்கியிருந்த இடம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு 5 கல் வீடுங்க மாதிரி கட்டி வச்சுருந்துருப்பாங்க. இப்படி பல இடங்கள் கிடைக்கும். அண்டு இன்னும் கொஞ்சம் மேலெல்லாம் போகிற போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு ஹைட்டுக்கு மேலே போனால் மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் காட்டில். அப்போ நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். படுத்துக்கிட்டுனா என்ன, கட்டிலாக போட்டு வச்சுருக்காங்க, ஏதோ பாறை மேலே உட்காந்துக்க வேண்டியது தான். ராத்திரிலாம் முழிச்சுன்னு இருக்க வேண்டியது தான். நம்ம பக்கத்துலேயே 4 அடியில் கரடி வாக்கிங் போகும். பயப்படக்கூடாது. சம்டைம்ஸ் ரொம்ப ஹை லெவலுக்கு நீ தியானம் பண்ணியானா பாம்புங்க வந்து உன் செஸ்ட் மேலே உட்காந்துக்கும். நீ பயப்படக்கூடாது. அப்படியே இருந்தால் அது இறங்கி போயிடும். இப்படி பல அனுபவங்கள் வரும் காட்டிலெல்லாம். ஸோ ஒரு தடவை இந்த இப்போ நம்மளோட பெரியவங்க இருக்காங்க இல்லையா, முருகர், விநாயகர், சிவன், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தலைமாட்டில் இருப்பாங்க. நம்மளை விட கொஞ்சம் கம்மியாக தவம் பண்ணுவாங்கலாம் நம்ம கால் மாட்டிலையும் சைட்லேயும் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கண்ணை திறந்து பார்த்தோம்னா அப்படியே ஒரு வேனிஷ் ஆன மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ கூட எனக்கு ரூமில் காட்சிக்கிட்டே இருக்கும் நைட்லலாம். நம்ம கண்ணை திறந்து பார்க்காத வரைக்கும் அவங்கெல்லாம் அப்படியே இருப்பாங்க. கண்ணை திறந்து பார்க்குறோன்னே அப்படியே வெப்பரைஸ் ஆகிடுவாங்க. அவங்க எப்படி உள்ளே வராங்க, எப்படி போகிறாங்க, ஏன்னா செவுரு இருக்கும், ஜன்னல் இருக்கும், கண்ணாடி இருக்கும், அவங்க எப்படி வராங்க, அதெல்லாம் அந்த ஒளியில் வர்றது எத்தீரியல் பாடிஸ்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி வருவாங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும். அங்கே ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னு அந்த உள்ளே இருக்கிறவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஓலை வெளியே வந்து விடும். அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வரல அந்த மாதிரி. காட்டில் தனி காட்டு ராஜா, கொஞ்சம் கூட பயமே கிடையாது எனக்கு. 9 நாள் அந்த காட்டில் சோறு தண்ணி இல்லாமல் இருந்தேன் முதல்ல. அப்போல்லாம் நான் சட்டு போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன். ஒரு கருப்பு கலர் ஐயப்ப வேஷ்டி, ஒரு ஜுவல்லாம் பையில், ஒரு கோபால் பல்பொடி, ஒரு இன்னொரு கருப்பு வேஷ்டி, ஒரு துண்டு இருக்கும், அவ்வளோதான். அப்படி 9 நாள் இருந்துட்டு நான் கீழே இறங்கி வரேன். இந்த மாதிரி மலை மேலே யாரோ ஒருத்தர் போயிட்டார், திரும்பி வரலன்னு சொல்லிவிட்டு அந்த கீழே அந்த எஸ்டேட் இருக்குது இல்லையா, மத்தியாஸ் எஸ்டேட், அதில் வாட்ச்மேன் ஒருத்தர் இங்கே கூட வந்திருக்கார். அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டார், ஒரு சாமி மேலே போனாங்க, வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு. நான் கீழே வந்துட்டேன்னு உடனே அவருக்கு ஒரு மாடசாமின்னு பேர். அதுக்கப்புறம் நான் திருநெல்வேலிக்கு போனேன், வண்ணாரப்பேட்டைக்கு. நீங்கள் எங்களெல்லாம் ஜெயிலில் போட்டுட்டு போகிறாங்க, காட்டில் கொண்டு போய் யாரையோ கொலை பண்ணிட்டாங்க மெட்ராஸ்ன்னு அவங்க சொல்லி சிரிச்சுன்னு இருக்காங்க. நான் போய் சேர்ந்துட்டேன். அங்கேருந்து நேராக செந்தலச்சேரி சின்னமனூருக்கு வந்தேன். அவர் வழக்கம் போலேயே பாட்டு தான், இன்னும் உத்தரவு வரலப்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன், போங்க சாமி, நான் போயிட்டே வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த ஆன்மீக பாதையில் நீ தான் உனக்கு துணை. யாரையாவது நம்பினா இப்படி தான் ஏமாற்றி நிற்பானுங்க. அவங்களுக்கு பயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ சீரியஸான காடுன்னு நமக்கு எதுக்கு வம்புங்கிற மாதிரி பயந்து போய் அவங்க போகிறது விட்டு அதுக்கு இந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இது பேசிக்காக அந்த மகேந்திரகிரியில் என்ன இருக்குன்றதுக்கு அது ரொம்ப பெரிய மலை. நான் சொன்ன மாதிரி ராமாயண காலத்தில் இப்போ கூட அந்த இடத்துல ஹனுமான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஹனுமான் கோட்டையில் இப்படி இருக்கும் செங்குத்தா, அதுக்குள்ளே ஆஞ்சநேயர் தபஸ் பண்ணிகிட்ருக்காருன்னுவாங்க. அந்த இடம் பூரா ஒரே குரங்குகளாக இருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. மகேந்திரகிரியில் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும். பல்வேறு தீர்த்த கட்டங்கள் இருக்குது. அதுவும் எதிர்மலை இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் நம்பி மலைன்னு பேர். மலை நம்பி கோயில்னு ஒன்று இருக்குது. கீழே பெருமாள் கோயில் இருக்குது. ஒரு 5 மைல் நடந்து காட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா, நான் நைட்லலாம் காட்டில் இருப்பேன், எனக்கு பயமே கிடையாது. அங்கே போனால் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், மலை நம்பி கோயில்னு பேர். அங்கே நான் ஜன்னல் வழியாக உள்ளே குச்சி நானும் பெருமாள் 2 பேர் தான் தங்குவோம். நான் பெருமாள் கூட தான் படுத்துக்குவேன். ஏன்னா ஜன்னல் வெளியே உள்ளே போயிடலாம், 2 கம்பி திறந்துருக்கும். ஸோ உள்ளே போய் படுத்துனுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய திண்ணை இருக்கும் வெளியே, அந்த திண்ணையில் படுத்துக்குவேன். ஒரு பெரிய பாம்பு இப்படியே சுற்றி நம்மளை போயினே இருக்கும். நம்ம பயப்படக்கூடாது, நம்மளை சுற்றி போகும். ஏன்னா அந்த இடத்துல சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு, இந்த மாதிரி 2 பெரிய பாம்பு அந்த இடத்துல இருக்குது, இதுதான் அடையாளம்ன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே கீழே ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பெருமாள் கோயிலுக்கு கீழே. ரொம்ப அழகான இடங்க. அங்கேருந்து நீ நடந்து மேலே போனாக்கா தட்சன் கொடைன்னு ஒரு இடம். அதாவது
தட்சன்ற தெரியல ஒரு பாம்பு. அது இப்படி பாறைக்கட்டில் இப்படி பாம்பு மாதிரி இருக்கும், தட்சன் கோடைன்னு பேர் அங்கே. அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் யாரோ இருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் பறக்கிற பாம்பெல்லாம் பார்க்க முடியும். அதாவது ஒரு பெரிய சித்தர்கள் அந்த மாதிரி ஆனவங்க ஒரு சின்ன பாம்பாயிட்டு காற்றை தான் சாப்பிடுவாங்க, நாகரத்னத்தை கீழே உமிஞ்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 1 or 2 பிளேஸ் இருக்குது. அதுக்கு மேலே போனேன்னா வந்து ராம தீர்த்தம், சீதா தீர்த்தம், இப்படி ஒவ்வொருத்தரும் குளிக்கிறதுக்கு ஒரு ஹோலி பாண்ட்ஸ் இருக்குது. நம்ம குளிக்கக்கூடாது, நம்ம சும்மா தண்ணி எடுத்து அதில் தலைமையில் கொட்டிக்கணும். பட் அதில் குளிக்கக்கூடாது, பாவம் அது. அதனால் அங்கெல்லாம் குளிச்சுட்டு போனாக்கா மேலே பசுபதி தீர்த்தம் ஹையஸ்ட் பாயிண்ட், சிவன் குளிக்கிறதுக்காக இருக்கிற இடம். அங்கே போனீங்கன்னா ஜோதி புல்லுன்னு ஒரு இடம் இருக்குது. ஜோதி புல்லுன்னா என்ன, எப்படி நீங்கள் ரோட்டில் காரில் போகிறபோது இந்த ஃப்ளோரசன்ட்டு பெயிண்ட் அடித்தாக்கா லைட் மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி புல்லுங்க இருக்குது. ஸோ அது கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு விளக்கு எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அது அணையா விளக்குன்னு பேர். அந்த உச்சிக்கு போய் பார்த்தேன்னா அந்த ஏரியாவில் பஸ்ஸுங்க போகிறது வர்றதெல்லாம் கூட பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப அட்வென்ச்சரான ஆள், பயமே கிடையாது கொஞ்சம் கூட. பிகாஸ் இந்த இயர் 1984 ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து. அப்போது நம்ம ஒரு தடவை செத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பயம் இல்லை. செத்தா தானே சுடுகாடு தெரியுன்ற மாதிரி ஒரு தடவை வாழ்கிற காலத்துலேயும் செத்துட்டோம். அதனால் எதை பார்த்தும் பயமே கிடையாதுங்கிற ஒரு நிலையில் நாம் இருந்தோம். இல்லைனா அங்கெல்லாம் போகிறது வர்றது அதெல்லாம் ஒன்றும் விளையாட்டு கிடையாது. ப்ளஸ் நமக்கு பழைய கனெக்ஷன் அந்த இடங்களில் இருக்கும். இல்லைனா திடீர்னு ஒரு ஆள் சிட்டியில் பார்ன் அண்ட் ப்ரெட்டு இது எப்படி போக முடியும், அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போயிருக்கோம் நம்ம. இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மலைவாகடம்னு ஒரு புக் இருக்குது, நம்ம லைப்ரரியில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் தான் படித்தது அந்த புக்கை. அதில் காட்டில் எந்தெந்த இடம், அங்கே மயிலெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ யோசனை தூரம் அப்படின்னு எழுதுவாங்க. ஆனால் அங்கே இந்த மாதிரி ஒரு கோகை இருக்கும், அங்கே இவர் இருப்பார், அவர் இருப்பார், இந்த சித்தர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி காட்சிகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி புக்கெல்லாம் இருக்குது. மலைவாகடம்னு பேர் இருக்குது. ஸோ எல்லா இடமும் நம்ம மகேந்திரகிரியில் சுற்றணும். அது நிஜமாகவே ரொம்ப தெய்வீகமான இடம். இப்போது நான் மெட்ராஸில் இருந்தபோது சிவராமன் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். எதுக்காக வந்தார்னா, என்ன அவர் தாய்ப்பாதத்தில் வச்சு பார்த்தார். பார்த்துட்டு ஊரில் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டார், இந்த மாதிரி நம்ம சாஸ்திரத்தில் மகேந்திரகிரிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சாஸ்திரம் இருக்குது. இந்த 5 தலைமுறைக்கு முன்னால் முருகர் ஒரு கல் மேலே நின்று, அதுதான் சுப்பிரமணியர் பாதம், உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும்லாம் சொல்லியிருக்காரு. அது ப்ரொஃபஸிஸ் சொல்லி அந்த மாதிரி. அப்போ அதில் என்ன வந்ததோ அவரை நான் பார்த்துட்டேன், நம்பிமலையில் வச்சு அவரை நான் பார்த்துட்டேன்னு ஊர்லெல்லாம் சொல்லிவிட்டார். இதுதான் பேசிக்காக மகேந்திரகிரியை பற்றிய நம்முடைய சிந்தனைகள். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும்னா நான் சொன்ன மலைவாகடம் புக் இருக்குது லைப்ரரியில், அது பாருங்கள். இந்த இவங்க மகேந்திரகிரி சிவராமன் டாக்டர் இருக்காங்களே சாவித்திரி, அவங்க, அப்புறம் மலையாண்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லை ஐஎஸ்சியில் இருந்தார். அவரும் இதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட லைப்ரரியில் இருக்கும். பட் உங்களுக்கு புரியாது, ஏன்னா அது வந்து பழைய காலத்து தமிழ். உங்களுக்கு நல்ல தமிழே தெரியாது. இந்த காலத்து தமிழெல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் படித்து புரிஞ்சிக்க போகிறீங்க. ஆனால் இதெல்லாம் இருக்கிறது உண்மை தான். ஏதோ ஒரு காலம் இப்போ வரப்போகுது. அப்போ பெரிய அளவுக்கு வெள்ளமெல்லாம் வந்து ஜனங்க உயர்ந்த மலைகளை நோக்கி ஓடுவாங்கன்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மாறக்கூடிய காலங்கள் வரபோது ஜனங்க உயரமான இடத்துக்கு போவாங்க. முன்னே அப்படி ஆச்சு. அந்தமானில் வெள்ளம் வந்தபோது நம்ம கோவிந்தன் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் கூட மலை மேலே போய் உட்காந்துருந்தார். ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வரலாம். இப்படி வர்றபோது ஜனங்கள்லாம் மகேந்திரகிரி நம்பிமலைக்கெல்லாம் போவாங்க. அங்கே காட்டில் அப்படியே இருந்து அமிர்தம் சாப்பிட்டுட்டு, அந்த 5 குழியில் அமிர்தம் வரும், அதை அள்ளி குடிச்சிட்டு அப்படியே சாமிகளாகிட்டு உட்காந்துருவாங்கன்னு சாஸ்திரத்தில் இருக்குது. நடந்தால் சந்தோஷம், நடக்கலான்னு நமக்கு என்ன. நான் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா காட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இன்னும் புதுசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன நடக்குது சரி, நமக்கு ஏதோ கனெக்ஷன் இருந்தது, அதனால் போனோம். எனக்கு அந்த ஓலையில் வந்துச்சு, இந்த மாதிரி நீ காட்டுக்கு போகிற, காட்டுக்கெல்லாம் வந்து தேவத்தை துர்கை. அதனால் சேலத்தில் ஸ்கந்தாசிரமம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 18 கை துர்கை பூர்ண பிரதிஷ்டி ஆகிட்டு இருக்குது. ஒரு அவதூத சுவாமி, அவர் வந்து இவர் சேந்தமங்கலம் சுவாமி, சதாசிவ பிரம்மேந்திராவுடைய வழியில் வந்தவர். அந்த இடத்துக்கு போய் அவர் உனக்கு குருவாய் நீ ராமராக இருந்தபோது அவர் விஸ்வாமித்தராக இருந்தார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த பூர்ண பிரதிஷ்டியாக இருக்கிற துர்கையை கும்பிட்டு போனேன்னா காட்டில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னாங்க.
அதனால் நான் சேலம் போனேன். உடையார்பட்டியில் இருக்கு இல்லையா, சேலத்துக்கு 4 மைல் முன்னால் நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். அங்கேயும் எனக்கு நிறைய அனுபவங்கள். நான் இருட்டிலலாம் போவேன் இல்லையா, ஒரு நாள் அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போய் படுத்துன்னு இருந்தேன். அப்போது ஒரு சித்தர் வந்தார். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சாமி கிட்ட இப்போ நான் போனபோது 2 பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட சாமி சொல்லியிருக்காரு, இப்போ வந்துட்டு போனானே இவன் ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறான், இவன் அதனால் இவனை வந்து நம்மக்கிட்ட மந்திரம் வாங்கிக்க சொல்லுங்க, இவன் எப்படியாவது நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 2 பேரும் அண்ணா நகர் என்கிட்ட வந்து உங்களை சாமி இந்த மாதிரி சொன்னாருன்னு நான் போனேன். போகிறபோது அதுக்கு முன்னே தான் எனக்கு காயத்ரியுடைய தரிசனம் கிடச்சிது. காயத்ரி நான் கண்ணால் பார்த்துருக்கேன், காலை கூட தொட்டு கும்பிட்டுருக்கேன். ஒரு 2.5-3 அடி உயரத்தில் இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் யக்ஞ தேவதை, சூரிய பத்தினி, காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்றாங்க. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் வேணான்ட்டு. நான் எப்பயுமே எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை ஏதாவது கொடுக்கணும். சரி, என்னை யாராவது பார்க்க வந்தா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குற மாதிரி என்றைக்கு என்னை வெய்யே அப்படின்னு. அதனால தான் நம்ம சம்ரஷ்னாலே எப்பயுமே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு அதுதான் காரணம். அது காயத்ரி கொடுத்த வரம் பண்ணுற மாதிரி. ஸோ அது காயத்ரி மந்திரம் யாருக்காக வந்துச்சு உலகத்தில்? ராஜ ரிஷியாக இருந்த விஸ்வாமித்திரருக்காக வந்தது. அது அதுக்கப்புறம் தான் அவர் விஸ்வாமித்திரர் ஆனார். இல்லைன்னா அவர் பேர் கௌசிக ரிஷி. வைஷ்ணருக்கும் அவருக்கும் டிஸ்பியூட் வருது யார் பெரியவங்கன்ட்டு. இவர் தவம் பண்ணி ஒரு தடவை திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தை போட்டு தான் பவரெல்லாம் போகுது. இன்னொரு தடவை மேனகையை பார்த்து மயங்கி போய் சகுந்தலாவை பெற்றுறாரு. அப்படி தான் அந்த பரத வருஷம் ஆரம்பிக்குது. சகுந்தலையை இந்த சகுந்தலை காப்பியெல்லாம் படிக்கிறீங்கன்னா அது. ஸோ அந்த வகையில் அவர் தான் அது. நமக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்குது பழைய ஜென்மத்தில். அதனால் அவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டிண்டு அழுவுரு, உங்களுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள் அப்படின்னாரு. சேனாதிபதினா முருகர். ஸோ அவருக்கு நீ ஏன் அவரை பிடிச்சின்னு இருக்க, உங்களுக்கு மகாராணினா பராசக்தியாக அனுகிரகம் பண்ணுவான், அவ்வளோ பவர் உங்கள்கிட்ட இருக்குது, அவ்வளோ தபஸ் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய கண்டிஷன் என்னன்னா, நீ மற்ற மந்திரம்லாம் விட்டுடணும், நான் சொல்கிறது மாத்திரம்தான் படிக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே சடாட்சரம் அஷ்டாட்சரம் 2 மந்திரம் உபதேசம் ஆகிருக்கு, அதனால் நான் அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்க முடியாது, அது கூட சேர்த்து வேணா சொல்லிக்கிறேன்னு. அது எதுவும் செட் ஆகலை. அப்புறம் எனக்கு அதுவும் கிடச்சதுன்னு வச்சுக்கோ. அந்த மந்திரம் எனக்கு கிடச்சிது. எல்லாரும் வாழ்க்கையில் தானாக தான் நடந்தது. நான் வந்து எதையும் எதிர்பார்க்கலை. நான் அண்ணா நகரில் கோயில் கட்டினதாகட்டும், இந்த கோயில் கட்டின அப்புறம் எனக்கு வந்த மரண அனுபவம் ரமணருக்கு வந்த மாதிரி எனக்கும் வந்தது அதுவாகட்டும், காடு மூடு தேடி ஒரு 4-5 வருஷம் அலைஞ்சதாகட்டும், வாழ்க்கையில் நிறைய ஏற்றம் இறக்கம் மானம் அவமானம் கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் சந்தித்ததாகட்டும், இதெல்லாம் வந்து ஒரு கர்மாவை கழிக்க வேண்டிய யார் இருந்தாலும் இதுதான் கடைசி பிறவின்னா அவங்க எதுலேருந்தும் தப்பிக்கவே முடியாது. இதுதான் லாஸ்ட் பர்த்துன்னா கொஞ்சம் நஞ்சு இருந்தால் கூட அந்த கர்மாவெல்லாம் கழிச்சிட்டு தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது இந்த உலகத்தை விட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் அண்டர்கான் கர்மாஸ். எப்பயுமே அப்படி தான். சின்ன வயசுலேயும் ரொம்ப வறுமையில் தான் வளர்ந்தேன். அப்புறம் கோயம்புத்தூரில் போய் படித்தேன். ஸ்காலர்ஷிப் ஏதோ ஒரு 750 ரூபா கிடச்சதுக்கு படித்தேன். மெட்ராஸுக்கு வந்தேன். 10 ரூபா எடுத்துன்னு மெட்ராஸுக்கு வந்தேன். 250 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். ஃபஸ்ட் இயர்லேயே 1100 ரூபா சம்பளத்துக்கு போனேன். 10 வருஷத்தில் 6000 ரூபா சம்பளத்துக்கு போனேன். சொந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். எல்லாம் வசதியாக வந்துச்சு. அப்புறம் அண்ணா நகரில் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோடனே என் வாழ்க்கை மாதிரி போய் சாமியார் புத்தி வந்துடுச்சு. திரும்பி வந்து பார்த்தா ஒரே கோர்ட்டு கேஸு கடன் எல்லாம் எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் புதுசாக ஒரு கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தேன். வாலாஜா ரோட்டில் ஒரு ஷிப்பிங் கிளீனிங் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். ராகவேந்திரா ஷிப்பிங்னு. ஒரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கு மெட்ராஸ் பாண்டிச்சேரி பிரெட் எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாம் பண்ணோம். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சேன் திருப்பியும். அதுக்கப்புறம் பையன் பொண்ணு ஒய்ஃப் எல்லாம் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனாங்க. அப்புறம் நான் ஜனவரி 16, 1996 ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு இந்த மாதிரி நீலாங்கரையில் ஒரு ஆசிரமம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு வகையில். ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு. என்னுடைய 48வது வயசுக்குள்ளே என்னுடைய குடும்ப வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுதான் எனக்கு சாஸ்திரத்தில் எழுதியிருந்தது. இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னா சட்டையே கலட்டுவார் அப்படின்னு, குடும்ப வாழ்க்கை போயிடும் அப்படின்னு. எல்லாம் அதனுடைய போக்கில் நடக்குது. நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கின்னு உட்காந்துன்னு இருக்கோம். வாட் நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். என்னங்குது, நான் பண்ணாததே இல்லை, எல்லாம் நல்லதையும் பண்ணிட்டேன். அதாவது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம்.
எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். நமக்கு உள்ள அனுபவங்கள் யாருக்கும் கிடையாது. ஏன்னா நான் உலகம் பூரா சுற்றின ஆள். ஈவன் வடதுருவம் தென்துருவம் ஆர்டிக் அண்டார்டிகா கூட போயிட்டு வந்த ஆள் இல்லையா. ஒரு தனி மனிதன் பிச்சை எடுக்காமல் பேங்க்கில் கடன் வாங்காமல் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் அழிச்சு பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குமே குறையே கிடையாது. நான் பண்ணுறது கூட ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம். லெட் அஸ் see வாட் நெக்ஸ்ட். நடந்தால் சாமிக்கு லாபம், நடக்கலாம் எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னா பர்சனலி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். யாரும் ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் ஃபேமிலியில் வந்து இவ்வளோலாம் பண்ணி வச்சுருக்கோன்னாக்கா சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது இல்லையா. எவ்வளோ தவம், எவ்வளோ பூஜை எல்லாம் பண்ணிவிட்டோம் இல்லையா. லைஃப்பில் எல்லா விதமான அனுபவங்களையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த பதவி பேரு புகழெல்லாம் கூட பார்த்துட்டோம். அண்ணா நகர் ரோட்டரி கிளப்பு பிரசிடென்ட் எலெக்ட் சார்ட்டர் செக்ரட்டரி, அந்த மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 16 வருஷம் தலைவராக, இந்த மாதிரி நிறைய பதவிகளெல்லாம் கூட பார்த்தோம். ஒரு லெவலில் எனக்கு 40-45 பதவி இருந்துச்சு. Question from கோவிந்தன் சார். மகான்களுக்கு அவர்களது தவத்தின் ஆற்றலால் ஒளி உடம்பு உண்டாகிறது என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். தாங்கள் வெளிப்படுத்தி காட்டிய தெய்வ வடிவங்கள் அனைத்தையும் தாங்கிய டிவைன் ஃபார்ம்ஸ் என்ற புத்தகத்தில் மகான்கள் ரிஷிகளின் தெய்வ வடிவங்களை அவர்களது ஒளி உடம்பாகத்தான் தாங்கள் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் என்று நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். எங்களது புரிதல் சரிதானா? அதிலும் குறிப்பாக துவாபர யுகத்தில் வாழ்ந்த சுகபிரம்ம ரிஷி கிளி வடிவிலேயே தங்கள் மூலம் தன்னை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். மகான்களின் ஸ்தூல சரீரம் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல்தான் அவர்களது ஒளி உடம்பும் இருக்குமா? ஒரு மகானுக்கு குறிப்பிட்ட அவதாரத்தில் கிடைக்கும் ஒளி உடம்பு அந்த மகானின் ஆத்மா வேறு ஒரு அவதாரம் எடுக்கும் போது என்னவாகும்? ஆத்மா மாதிரி மகான்களின் ஒளி உடம்பு அழிவற்றதா? உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட அப்படிங்கிற வார்த்தையை வள்ளல் பெருமானார் பயன்படுத்துகிறார். அப்போ யாராக இருந்தாலும் அந்த ஜோதி ஸ்வரூபத்தை அடைவது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். இது இருக்கு இல்லையா, இது ஃபிசிக்கல் கண்டென்ட், ஃப்ளஷ் அண்ட் பிளட் இது. ஆனால் இதுக்குள்ளே காற்றாலே வழியாலே ககனமதாலே எதனாலும் அழியாத ஒரு ஒளி இருக்குது, பிராணதேகம் அப்படின்னும். அது வடமொழியில் பிராணதேகணும். ஸோ அந்த உடம்பு இருக்குது. நம்ம எப்படி ஒரு உடம்புங்கிற ஜெயிலுக்குள்ளே அது மாட்டின்னு இருக்கு. உடம்பு மரண அனுபவம் வருகிற போது வாழ்கிற காலத்திலேயே இந்த உடம்புலேருந்து அந்த ஒளி உடம்பு தனியாக பிரிஞ்சிடுது. தன்னை தான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவசரமான பழைய உடம்புலையே திருப்பியும் வசிக்குவோம். இல்லைன்னா வேறு உடம்புக்கு போயிடும். இல்லை வேறு அனிமல் பாம்பு அப்படிலாம் கூட போகிறதுக்கு வழி இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு கோயில் சிலையில் உட்காந்துக்கிட்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்குது. இட் இஸ் பீயிங் டிசைடட் அப்பான் தி ரீசன். எதுக்காக அந்த ஒளி உடம்பு உலகத்தில் வந்ததோ அதை அனுசரித்து வரும். கோயில் சிலையில் உட்காரலாம், என்ன வேணால் மாறலாம். இல்லை ஒரு பாம்பு கிம்பு ஆகி போயிட்டு ஒரு குகையில் போய் யாருக்கும் மாட்டாத உள்ளே உட்காந்துக்கலாம். இப்படிலாம் உண்டு வழியில். And in my case, though I got my body and spirit separated, God wanted me to use my knowledge. எனக்கு நிறைய எக்ஸ்போஸ் இருக்குது இல்லையா. ஒரு 25 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கேன், பிஸ்னஸில் இருந்திருக்கேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்திருக்கேன், உலகம் பூரா சுற்றியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லாம் க்ரியேட் பண்ணி அதை மேய்க்கிற அளவுக்கு ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குது இல்லையா. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கும். கடவுளுக்கு அதெல்லாம் பிடிக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதே உடம்புல கண்டினியூ பண்ணு அப்படின்றார். அதனால் நான் மண்ணடியில் இது நீலாங்கரையில் இருந்த வரைக்கும் என் உடம்புலேயே எல்லாத்தையும் வச்சு எனக்கே தான் போகணும், பூஜை எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டின போது இந்த சிலையில் என்னுடைய ஸ்பிரிட்டை வச்சுட்டேன். நான் 2012 இந்த ஸ்பிரிட் மாற வேண்டியது. 2001 2002 வந்துச்சு. 2012 13 இது மாற வேண்டியது. பட் இன்னும் கடவுளுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. என்ன மாதிரி ஓரளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு யாரையும் சீட்டிங் பண்ணாமல் யோக்கியமாக ஒரு ஆன்மீகம் சேர்த்து கடவுளுக்கு ஆள் கிடைக்கல. அதனால் இன்னும் 12 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணார். அது 2024-25 முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்னங்கிறது இனிமேல் தான் தெரியும். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நேரத்தில் தெரியும். ஐ ஆம் ஆல்சோ வெயிட்டிங் லைக் எனி ஒன் ஆஃப் யூ. இது பூரா இப்போது பேசுகிறதுக்கு கொள்றதுக்கு இதெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் கண்டென்ட் தேவைப்படுது. அதுதான் இந்த உடம்பு. கடவுளுக்கு ஒருவேளை
வேறு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்தால் நான் இருப்பேன், என்னுடைய ஸ்பிரிட் இருக்கும், இந்த உடம்பு இருக்காது. அதை பற்றி என்ன எனக்கு, இந்த உடம்பு பற்றி எனக்கு என்ன? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், நான் உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன் அப்படிங்கிறார். அதனால் உடலை ஓவாது ஓம்புகின்றேனேங்கிற வார்த்தையை சொல்கிறார். இந்த உடம்புக்கு என்னத்துக்கு மரியாதைன்னா உள்ள சாமி இருக்காருங்கிறதுனால. நான் பெற்ற பேர் ஓதி முடியாததென்னே, நான் பெற்ற பேர் சாமி அறிவார் அடிங்கிறார் வள்ளலார். அந்த மாதிரி நமக்கு நடக்கிற எல்லா அனுபவங்களும் நமக்குள்ளே இருக்கிற சாமியினுடைய தவ பலத்தினாலும் அவருடைய என்னது இன்டென்ஷனாலேயும் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அதனால் எனக்குன்னு ஒன்றும் பிளானே கிடையாது. அப்சல்யூட்லி ஐ ஹவ் நோ பிளான்ஸ். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அழகாக ஒரு கொட்டேஷன் பண்ணிட்டேன். மை கப் ஆஃப் ஜாய் இஸ் ஃபுல் டு த பிரிம். என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை கோப்பை மகிழ்ச்சியால் நிரம்பி வழிகிறது. ஐ ஹவ் நோ ரிக்ரெட்ஸ் ஃபார் லீவிங் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தை விட்டு போகிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஐ ஹவ் ஒன் ரிக்ரெட் ஆஸ் டு வை ஐ கேம் டு திஸ் எர்த். ஒரே ஒரு வருத்தம் இருக்குது, ஏன்டா இந்த பாழா போன உலகத்துக்கு வந்து தொலைச்சோங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. உலகத்தை விட்டு போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்ட்டு. அதனால் பாம்பன் சுவாமி ஆகட்டும் எல்லாருமே மரண பிரமாதம் நமக்கு இல்லையாங்கிறார். மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற வார்த்தை என்ன மாதிரி இந்த நிலை அடைந்த மகான்கள் பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ லெட் அஸ் see வாட் நெக்ஸ்ட். என்ன நடக்குதோ, நமக்கு ஆக வேண்டிய வேலையும் இல்லை, ஆகாத வேலையும் இல்லை. இப்போ நான் இருக்கேன், எனக்கு என்ன ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. எனக்கு காலெல்லாம் செலவு கிடையாது, நான் பணத்தை தொடர்றது கூட கிடையாது கையில். அண்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள்லாம் வர்றீங்க போகிறீங்க, உங்கள்கிட்ட கூட எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. சரி, ஐ லவ். இப்போ முதலியாரெலாம் இருக்காருன்னா என் ஃப்ரெண்ட் அவர். ஆனால் ஐ ஒன்ட் கெட் அட்டாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பொண்டாட்டி குட்டி உங்கள் கூடலாம் ஒரு அட்டாச்சில் இருக்கீங்க இல்லையா? எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. நான் எல்லாரையும் மலை மாதிரி ஒரு மாதிரி தான் பார்ப்பேன், ஒரு மாதிரி. அண்ட் ஐ டோன்ட் கெட் ஹூக்ட் ஆர் ஐ டோன்ட் கெட் அட்டாச் என் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா என்னுடைய உயரங்களே நீங்கள் தொடாததுனால நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, பாபா நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டு சிரிச்சு பேசுகிறதுன்னு நினச்சிக்க. நான் எல்லாருக்கிட்டையும் தான் சிரிச்சு பேசுகிறேன், யாருக்கிட்ட சிரிச்சு பேசுகிறது? எல்லாருக்கிட்டையும் தான் பேசுகிறேன் இல்லையா? எனக்கு பாரபட்சங்களோ பேதங்களோ எல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் டோட்டலி ஐ ஆம் லைக் எ ஸ்டோன். எனக்கு எந்த விதமான எண்ணங்களோ எதுவுமே கிடையாது, மைண்டில் எதுவும் இல்லை. அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்குவேன். யாரையும் எனக்கு பிடிக்கும்னு இல்லை, பிடிக்காதுன்னு இல்லை. பிடிக்கும்னு இல்லை, பிடிக்காதுன்னு இல்லை. தட்ஸ் ஆல். ஐ ஹவ் கம் டு டூ மை ஒர்க் அண்ட் யூ ஆர் கனெக்டட் டு மை ஸ்பிரிட் இன் சம் வே. உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்தில் சம்மந்தம் இருக்குது, அதனால என்கிட்ட வர. அண்ட் ஐ ஹவ் டு ப்ளே மை ரோல், ஐ ஹவ் டு ரேஸ் டு த அக்கேஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர இட்ஸ் நாட் தட் யூ நோ ஐ எம் அட்டாச்ட் டு எனி ஒன். ஐ எம் நாட் அட்டாச்ட். ஐ ரியலி டெல் ஐ எம் நாட் அட்டாச்ட் டு எனி ஒன். அப்சல்யூட்லி நாட். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய உயரம். இது ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்படின்னும். அது என்னது? இந்த சரீரமும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அவ்வளோதான் ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஸோ பைபிளில் இயேசுநாதர்கிட்ட ஒருத்தன் போகிறான், எப்படியா நீ இப்படிலாங்கிற அப்படின்னு கேட்குறான். நிக்கோதமஸ்ன்னு பேர் அவனுக்கு. இதுக்கு அவர் சொல்கிறார், நிக்கோதமஸ் கேட்குறான், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறீங்க, எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், அப்பா அம்மான்ற எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான குழந்தை தான் பெற்று போடும். ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். நீ ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்டால் அன்றி உனக்கு இந்த பரலோக ரகசியங்கள் எல்லாம் புரியாது. இட் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு கேட்குறான். அது எப்படி நடக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறார், நோ ஒன் நோஸ். No one knows from where the wind blows, not where it goes. So is it with a person filled with the Holy Spirit. நம்ம மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? நம்ம மூக்கு விட்டு போகிற காற்று எங்கே போகுதுன்னு தெரியுமா? அப்படி தான் நம்ம மூக்குக்குள்ளே வர்றது எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா, எங்கே போகுதுன்னு தெரியுமா? I am one person who has understood everything about me. Me, my heights, my penance, my past, my present எல்லாம் தெரிஞ்சு தான் நான் கூட உட்காந்துருக்கேன். நீ என்னை மதித்தா எனக்கு என்ன, மதிக்க கட்டி எனக்கு என்ன, யார் என்ன மதித்தா எனக்கு என்ன, மதிக்க கட்டின. ஐ நோ மை ஒர்த். மருவத்தூரில் ஆசா ஞான சம்பந்தம்னு ஒருத்தர் பாட்டி எழுதினார் அந்த காலத்தில். அதில் வரும், ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை, நான் உனக்காக வந்தவன் தான் தாயே, உனக்காக வந்தவன் தான் இருக்கும். நான் ஊருக்கும் வரல, பேருக்காகவும் வரல, நான் பராசக்தி உனக்காக தான் வந்திருக்கேன் உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நானும் அப்படி தான் வந்திருக்கேன். நான் மனுஷங்க என்னை மதிக்கணுன்னோ, மனுஷங்க என் பின்னால் வரணுன்ட்டு எனக்கு ஜே போகணுங்கிறதுக்காகவும் கிடையாது. உன்னால் எனக்கு ஆக வேண்டிய வேலையே ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்னு,
நான் ரொம்ப வசதியாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், எல்லாமே நான் பண்ணது தான். ஆனால் நான் இதில் எதுவும் கையெழுத்தும் போட மாட்டேன், ட்ரஸ்டியும் கிடையாது, தலைவரும் கிடையாது, செயலாளரும் கிடையாது. ஐம் நாட் இது ஆஃபீஸ் பீரர். நான் தங்குற எந்த இடமும் எந்த கிடையாது, எங்கே வேணாலும் தங்கிக்குவேன். நான் சாப்பாடு யார் வீட்டிலேருந்து வருது. அண்ட் ஐ டோன்ட் டச் மணி. பின்ன என்ன தேவை இந்த உலகத்தில், எனக்கு என்ன தேவை நீயே சொல்லி பார்க்கலாம்? எதுவும் தேவையில்லை. இதெல்லாம் மக்களுக்கு புரிகிற காலம் என்னைக்காவது வந்தாக்கா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ஹைட்ஸ். அது இல்லைன்னாக்கா இந்த பசங்க இந்த மாதிரி தான் ஒன்றைய சாமியாருங்க பின்னாலெல்லாம் கம்பேரிசன் பண்ணியும் சுற்றின்னு உட்காந்து இருப்பாங்க. தே கம்பேர். வாட் இஸ் தட் டு கம்பேர்? என்னை பற்றி விஸ்வாமித்திரர் ஓலையில் வரும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பதவியும் உன்னுடைய தவத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றது அல்ல அப்படின்னு வரும். அப்போது விஸ்வாமித்திரர் எனக்கு குருவாக இருந்தவர் ராமாயண காலத்தில். அவர் சொல்கிறார், உன்னுடைய தவத்துக்கும் தகுதிக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த போஸ்ட்டும் தகுதியானது அல்ல அப்படின்னு சொல்கிறார். உன்னை எல்லாரும் வந்து குருன்னு சொல்லுவாங்க, நீ குருவெல்லாம் கிடையாது, யூ ஆர் காட்னு 3 தடவை சொல்லிட்டு விட்டுருவார் அவர். அதனால் ஒரு காலம் வந்து ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னு கடவுள் நினச்சார்னா ஓகே, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.